So hey hi guys, welcome to CH64 Florence. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம ப்ரீட் பண்ண ஃப்ரைஸை எப்படி நம்ம சைஸ் பண்றோம் பார்ட்டிஷன் பண்றோம்ன்றதை பார்ப்போம். அது இதுல ஒரு சில பேரண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் பேட்ச் ரிசல்ட்டோட இருக்கு. இப்போ வந்து ரெண்டு பேரண்டோட ஃப்ரைஸ் இருக்கு, ரெண்டு ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட. ஸோ அதுல இருந்து செலக்டிவா எப்படி ஃப்ரைஸை நம்ம எடுக்கிறோம், அதை எப்படி ஒரு இண்டிவிஜுவல் டேங்குக்கு தனித்தனியா பார்ட்டிஷன் பண்றோம், அதுல இருந்து எப்படி ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஃபிஷ் எடுக்கிறோன்றதே இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ் இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேர்ல்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர்லியாக கேட்பாங்க, மோர்ஜ் ஆகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பேர்ல்ஸாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துப்போம். அண்ட் இது வந்து ஜிபி கம்பெனால அதிகமாக ஃபேட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் எதுக்கு நிறைய இருக்கோ அதை எடுப்போம். ப்ளஸ் வந்து சைஸ், ஏன்னா இதில் எல்லாமே எடுத்தால் எல்லாமே பார்ட்டிஷன் பண்ண முடியாது. இதில் செலக்டிவாக ஃபர்ஸ்ட் சைஸையும் பார்க்குறது நல்லது. ஏன்னா அந்த சைஸில் சர்வே ஆகணும் டேங்க்ல, அதுலேருந்து பொட்டன்ஷியலும் சீக்கிரம் கிடைக்கணும். ஏன்னா இப்போ ரொம்ப சின்னதாக விட்டால் அது பொட்டன்ஷியல் லேட் ஆகும் அண்ட் சர்வேலன்ஸ் சான்ஸும் கம்மி. ஸோ பெட்டராக பார்க்கறது இப்போ நல்ல போலியாக எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல போலியாக இருக்குது அண்ட் டாட்டட் ப்ளஸ் லைன்டு போலாவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இது சைஸுமே நல்ல சைஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு, ஃபுட்டும் நல்லா எடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணும்போது ஃபீடிங் கஷ்டமாக இருக்காது, மார்டாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறது மார்டாலிட்டி இல்லாமல் நம்ம அவுட்புட் எடுக்கிறோன்றது நல்லது. ஏன்னா கம்பா பொறுத்த வரைக்கும் ஒரு 25 days மினிமம் எடுக்கும் ஹெட் பாப் ஆக. ஸோ நல்ல பொட்டன்ஷியல் உள்ளது சொல்ல முடியாது, சீக்கிரம் கூட ஆகலாம். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம பெட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இதை க்ரூம் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்ன ரிசல்ட் வரும். ஸோ கைஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல போல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ப்ளஸ் ஹெட் போல் ஸ்டார்ட் ஆகிருக்கும், காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டாட்டட் போல்ஸ் நிறைய இருக்கும். சைஸ் வந்து ஒரு லெஸ் தென் 1 inch அந்த மாதிரி தான் இருக்கும். பாடி மட்டும் வித் டெயிலோட 1 inch ப்ளஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ப்ரைஸையும் செலக்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு போல் டாமினண்டாக செலக்ட் பண்ண போகிறோம் அண்ட் கிளாஸ் செலவு பண்ண போறோம். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? அண்ட் கிளாசிக் யாராவது கேட்டாங்கன்னா பை சான்ஸ் இதுல கிளாசிக் வந்தா கிளாசிக்கும் தரப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்தது போக இன்னும் சில ப்ரைஸ் இருக்கு, மேபி போல்ஸ் டெவலப் ஆகலாம். இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே போல் டாமினண்டான ப்ரைஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல் டாமினண்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே நிறைய போல்ஸ் இருக்கும். ஸோ இது போக இன்னும் போல்ஸ் டெவலப் ஆகிற ஃபிஷஸும் இருக்கு. ஸோ போல்ஸ் இருக்கிறதும் சம்டைம்ஸ் போல்ஸ் வந்து மறையும் அண்ட் போல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் போல்ஸ் வரும். இப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே கலர் என்ஹான்சிங் பல்லட்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து எல்லா சேஞ்சஸ் நடிக்கும். போல்ஸ் மோர்ஜ் ஆகாமல் இருக்க அளவுக்கு நம்ம என்ஹான்சிங் பல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதுல பி கிரேட் அண்ட் அதுக்கும் கம்மியான ப்ரைஸ் வந்து ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு எது ஷாப் கீப்பர்ஸ் இல்லைன்னா வேற கம்மியாக கேட்குறவங்க எடுத்துப்பாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம F2 செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் இப்போ வந்து F1 எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு ப்ரீட் பண்ண போகிறோம். அதனால இதுலேருந்து நல்ல குவாலிட்டி மேல் சேல் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டி ஃபீமேல்ஸ் வந்து நம்ம ப்ரீடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல போல் டாமினண்ட்டாக அதிகபட்சம் எடுப்போம். ஏன்னா F1 கொஞ்சம் போல்ஸ் வந்து ரொம்ப ரேஷியோ கம்மி தான் அண்ட் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல போல் டாமினண்ட்டாக எடுப்போம். மீதி வந்து கொஞ்சம் வீஜர்ஸோட ஃபீச்சர்ஸில் இருக்கும். ஸோ பார்த்து ஒவ்வொரு ஃப்ரையாக இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோம். ஸோ கைஸ் ஃப்ரைஸ் ஓரளவுக்கு சைஸாக தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் செலக்டிவாக பார்த்து எடுப்போம். இதில் ஃபுல்லாகவே ப்ளூ போலியாக தான் இருக்கு. இதில் வந்து ஒரு 20 to 50 ஃப்ரைஸ் இன்னைக்கு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து சேல் தான். ஸோ அரௌண்ட் 50 to 100 ஃப்ரைஸ் சேல் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல போலியாகவும் இருக்கு ப்ளஸ் சைஸ் மிக்ஸ்டாகவும் இருக்கு. இதுல இருந்து மெஜாரிட்டி சைஸஸ் எடுத்து நம்ம அதை பாட்டில் பண்றதோ இல்லை டேங்க்ல பார்ட்டிஷன் பண்றதோ பண்ணிடுவோம். ஸோ கைஸ் F1 செக்ரிகேட் பண்ணியாச்சு. இந்த கவர்ல இப்போ பேக் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 20 to 30 அரௌண்ட் 50க்குள்ள இருக்கும் நம்பர்ஸ். என்னல criminal offensive side eye.
50 முடிஞ்ச அளவுக்கு போலியாக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ் தான் டிமாண்ட் இருக்கும் F1ல. இதில் வந்து நிறைய செப்பரேட் ஆகும். ஃபேடானா ப்ரைஸ் இன்னும் எக்ஸ்பென்சிவாக போகும். ஃபேடாவில் எக்லே பண்ணிடுச்சுன்னா அது ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஜெம் தான், வளர வளர ப்ரைஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் பேட்ச் ப்ரைஸ் இருக்குன்னு லெஃப்ட் அவுட், அது வேணும்னாலும் பிங் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ ப்ரைஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். செலக்டிவான F1 பேட்சஸ் எடுத்துருக்கோம் இப்போ. ஸோ இந்த செட்டப் எதுக்குன்னா, இதில் தான் நம்ம இப்போ 100+ ப்ரைஸை வந்து பார்ட்டிஷன் பண்ணுவோம். ஒன்று ஒரு டேங்க்குக்கு 5 மில்லியன் பார்ட்டிஷன் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏரேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இங்கே எல்லாமே செப்பரேட் பண்ணி போட்டுருவோம். அரௌண்ட் 20 to 30 + அரௌண்ட் 45 days வச்சுக்கலாம். 45 days நம்ம இதில் சைஸ் பண்ணுவோம். இதில் பொட்டன்ஷியலாக வர ஃபிஷஸ் வந்து விஐபி கிரேடாகவும் இருக்கும். ஸோ பேர்ல்ஸ் எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கும். அண்ட் நல்ல மான்ஸ்டர் காக் இருக்கிறது அது எல்லாமே எடுத்து செப்பரேட்டாக இன்னும் க்ரூம் பண்ணுவோம். அது க்ரூம் பண்ணி விஐபி கிரேடுக்கு போகும். அண்ட் இதில் ஹோல்சேல் கேட்குறவங்களுக்கும் ஹோல்சேல் குவான்டிட்டி இருக்கும். இதில் அதை இப்போதைக்கு நம்ம செலக்ட் பண்ண ப்ரைஸை இங்கே தான் நம்ம சைஸ் பண்ண போகிறோம். அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் இங்கே தான் செப்பரேட் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு 1 to 2.5 inches இங்கே சைஸ் பண்ணிவிடுவோம். இதில் நம்ம எல்லாமே செப்பரேட் பண்ணி அண்ட் ஃபைனல் அவுட்புட் இங்கேருந்து எடுத்து போகணும். ஸோ கைஸ், இப்போது பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. F2 and F1 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 50-50 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போது இதில் எந்த அளவுக்கு F1 and F2 எக்ஸ்பென்சிவ் ஃபிஷஸ் கிடைக்குதுன்றதை ஃபஸ்ட் கம் அவுட்டாக எடுத்துருவோம். அண்ட் இதை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எவ்ரி வீக் என்ன க்ரோத் இருக்குது, என்ன ப்ராக்ரஸ் இருக்குது, அண்ட் இதில் எது ஃபேடிங் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் ரெகுலர் வீடியோஸில். அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட போஸ்ட் வீடியோ இப்போ எப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு ஸ்பேஷஸாக ரெடி பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் காட்டுறோம். அண்ட் இம்போர்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டிசம்பர்லேயே மேபி ஒரு ஷிப்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஐபி கிரேட் SRDs இல்லை கம்பாஸ் கிடையாது இந்த வாட்டி ஷிப்மெண்ட்டில். அண்ட் SRDs அண்ட் KML விஐபி கிரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்ல சைஸ் பண்ணி க்ரூம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இம்போர்ட் வந்ததும் அந்த வீடியோவும் ஒரு நெக்ஸ்ட் இதில் போடுறேன் நான். நீங்கள் இந்த ரெகுலர் வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.